Hello children, இன்னைக்கு example 4.12 தான் பார்க்க போறோம். In triangle ABC, if DE is parallel to BC, AD equal to x, DB equal to x minus 2, AE equal to x plus 2 and EC equal to x minus 1. Then find the length of the sides AB and AC. So ABC அப்படிங்கிற triangleல கொஞ்சம் values கொடுத்திருக்காங்க. அதாவது AD வந்து x, DB வந்து x minus 2, AE வந்து x plus 2, EC வந்து x minus 1 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் values கொடுத்துட்டு find AB and AC. So இந்த sides ரெண்டு sideஸையும் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் ஒரு சைடுக்கு பேரலாக நம்ம ஒரு லைன் நம்ம நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அது வந்து இன்னும் ரெண்டு சைட்ஸை வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு தியரம், தேல்ஸ் தியரம் இல்லைன்னா பிபிடி தியரம்னு சொல்கிறோம், பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரம். ஸோ இப்போ இந்த லைனுக்கு இந்த டிஇங்கிறது பேரலாக இருக்கு இல்லையா, அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஇ இஸ் பேரலல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படிங்கிறதுனால பை தேல்ஸ் தியரம் ஆர் பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரம், அதாவது பிபிடி பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரம் படி ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அது ரெண்டும் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏஇ பை இசி. ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுத்தோம்னா ஏடிக்கு வந்து எக்ஸ், டிபிக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ இது வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா படி எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி வருது. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4. ஸோ இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு ஆஃப்டர் அண்ட் பிஃபோரில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸையும் கேன்சல் பண்ணோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏபி அப்புறம் ஏசி. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு நிறைய எக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2, அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி. ஏடி வந்து எக்ஸு, டிபி வந்து எக்ஸ் மைனஸ் 2. அது வேல்யூஸ் கொடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 2. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, மைனஸ் 2. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணோம். 8 மைனஸ் 2 ஈக்குவல் டு 6. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அதே போல் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வேல்யூ கொடுத்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x. இப்போ இது ரெண்டையும் 2 மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுத்தோம்னா ப்ளஸ் 1. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 8 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ ஏபி வந்து 6ன்னு கிடச்சது, ஏசி ஈக்குவல் டு 9. ஸோ தட் இஸ் த ஆன்சர். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 4.13 தான் பார்க்க போகிறோம். D and E are respectively the points on the sides AB and AC of a triangle ABC such that AB equal to 5.6 cm, AD equal to 1.4 cm, AC is equal to 7.2 cm and AE is equal to 1.8 cm. Show that DE is proportional to BC. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளோட சைட்ஸ் ஏபி அண்ட் ஏசியில் நடுவில் வந்து டிஇ அப்படின்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. ஸோ டிஇ வந்து பிசிக்கு பேரலல் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பிபிடி தியரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சைடு ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு சைடுக்கு பேரலாக நம்ம நடுவில் ஒரு லைன் வரைஞ்சால் அது வந்து அடுத்த ரெண்டு சைடை வந்து எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனலில் டிவைட் பண்ணோம் அப்படின்றது தான்
பிபிடி தியரம். இது வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது வந்து கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம். கான்வர்ஸ் அப்படின்னா ஆப்போசிட். அதாவது ஒரு நடுவில் ஒரு லைனு வந்து ரெண்டு சைடை வந்து டிவைட் பண்ணுற ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் அந்த ரெண்டு லைன், அதாவது அந்த லைனும் அதோட இன்னொரு சைடு, அந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடும் பேரலல் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இப்போ டிஇயும் பிசியும் பேரலல் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க வர வேண்டியது இருக்குது. எப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம எந்த ரெண்டு சைட்ஸோட ரேஷியோ வந்து ப்ரொபோர்ஷனல்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏடி பை, ஸோ ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஏஇ பை இசி, ஏஇ பை இசி. ஸோ இதில் வந்து நமக்கு ஏடியோட வேல்யூ தான் தெரியும். 1.4 பை டிபி வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஏஇ வந்து 1.8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இசியும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து ஏபியோட ஃபுல் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம டிபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டிபி இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 5.6 மைனஸ் 1.4. ஸோ 5.6லேருந்து 1.4 சப்ராக்ட் பண்ணோம்னா 2, ஸோ 4.2. ஸோ டிபி ஈக்குவல் டு 4.2 சென்டிமீட்டர். அதே போல் இசி வந்து 7.2 மைனஸ் 1.8. ஸோ இசி இஸ் ஈக்குவல் டு 7.2. அந்த டோட்டல் வேல்யூலேருந்து ஏஇயோட வேல்யூ சப்ராக்ட் பண்ணுது. ஸோ 7.2 மைனஸ் 1.8. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 4, 5. ஸோ 5.4 சென்டிமீட்டர். இப்போ இந்த டிபிக்கும் இசிக்கும் வேல்யூ கொடுத்து ஸோ இப்போ டிபிக்கும் இசிக்கும் வேல்யூ கொடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம் இது ப்ரொபோர்ஷனல் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு. ஸோ 1.4 பை டிபி வந்து 4.2, இந்த பக்கம் வந்து 1.8 பை 5.4. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இன்ட்டு 10 பண்ணலாம். இன்ட்டு 10 பண்ணோன்னா 14 பை 42 கிடைக்கும். இதை வந்து இன்ட்டு 10 பண்ணும்போது 18 by 54. Okay, so 14 3s are 42. இங்கே வந்து 18 3s are 24, 2 54 கிடைக்குது. ஸோ 1/3 கிடைக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இதோட சைட்ஸ் வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் டிவைட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ரெண்டு லைனும் பேரலல் அப்படின்னு சொல்லி நம்ம கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தியரம் யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணிடுறோம். So by converse of BPT theorem, DE is parallel to BC, hence proved. இன்னைக்கு example 4.14 தான் பார்க்க போகிறோம். In the given figure, DE is parallel to AC and BC is parallel to AP. Prove that BE by EC is equal to BC by CP ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு லைன்ஸ் வந்து parallel அப்படின்னு கொடுத்துட்டு இதை வந்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் எது பேரலல்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஇ இஸ் பேரலல் டு ஏசி. ஸோ இந்த டிஇயும் ஏசியும் பேரலல். அதே போல் டிசி இஸ் பேரலல் டு ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு இது பேரலல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா பிபிடி தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏபிபி அப்படிங்கிற பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிபி. ஸோ இதில் வந்து நமக்கு எது பேரலல்னு இருக்குன்னா டிசி இஸ் பேரலல் டு ஏபி கொடுத்துருக்காங்க இல்லையா? டிசி இஸ் பேரலல் டு ஏபி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து இன்னும் ரெண்டு சைட்ஸை வந்து ப்ரொபோர்ஷனலாக ஈக்குவல் ப்ரொபோர்ஷனலாக டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம் இல்லையா? ஸோ அது எப்படின்னா பிடி பை டிஏ. அதே போல் இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது பிசி, பியிலேருந்து சி வரைக்கும், அதுக்கப்புறம் சிபி. ஸோ இது எப்படின்னா பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபி. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோன்னா ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ கன்சிடர் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நமக்கு எந்த ரெண்டு பேரலாக இருக்குது அப்படின்னா டிஇ இஸ் பேரலல் டு ஏசி கொடுத்துருக்காங்க இல்லையா, டிஇ இஸ் பேரலல் டு ஏசி. ஸோ அந்த மாதிரி ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்கும்போது இந்த டிஇங்கிற லைன் வந்து அடுத்த ரெண்டு சைடை வந்து ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பிபிடி தியரம் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து பிடி பை டிஏ இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே பார்க்கும்போது டிஇ பை இசி, ஸோ இப்போ இது செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணோம்னா இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயுமே வந்து பிடி பை டிஏ இருக்கு இல்லையா, அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ பிசி பை சிபி இஸ் ஈக்குவல் டு பிஇ பை இசி. அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, பிஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு பிசி பை சிபி. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ ஃப்ரம் 1 and 2 BC by CP is equal to BE by EC. Hence proved. That's all. இன்னைக்கு example 4.15 தான் பார்க்க போகிறோம். In the given figure, AD is the bisector of angle A. If BD equal to 4 cm, DC equal to 3 cm and AB equal to 6 cm, find AC அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏடி அப்படிங்கிற லைன் வந்து ஆங்கிள் ஏவை வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைட்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஃபைண்ட் ஏசின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு ஆங்கிளை வந்து ஒரு லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் பண்ணுறதுனா அந்த ஆங்கிளை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னா அந்த லைன் வந்து அந்த ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடை வந்து மீட் பண்ணும்போது அதோட ரேஷியோவும் ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆங்கிள் பைசெக்டார் தியரம். அதாவது இப்போ கொடுத்துருக்கிறது என்னென்னா ஏடி அப்படிங்கிற லைன் வந்து இந்த ஆங்கிள் ஏவை பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த ஆங்கிளை ஏவை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடை போய் இது டச் பண்ணுது இல்லையா, ஸோ அந்த ரேஷியோ அது டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அதாவது பிடி பை டிசி அது டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏபி ஏசி, ஸோ ஏபி பை ஏசி இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஓகே, இப்போ பிடியோட வேல்யூ வந்து 4, டிசியோட வேல்யூ வந்து 3 அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து 6 பை ஏசி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4 into AC is equal to 6 into 3. So AC is equal to 6 into 3 by இந்த 4 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 டேபிளில் 2s are இது 3s are. So that is equal to 9 by 2 and that is equal to 4.5 centimeter. So AC is equal to 4.5 centimeter. இன்னைக்கு எக்ஸாம்பிள் 4.16 தான் பார்க்க போகிறோம். In the given figure, AD is the bisector of angle BAC. So BAC அப்படின்னா BAC அப்படிங்கிற ஆங்கிள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏங்கிற ஆங்கிளை வந்து இந்த ஏடி அப்படிங்கிற லைன் வந்து பைசெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பைசெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆங்கிளை வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் பிஏசி. இஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 10 cm, ஏசி இஸ் ஈக்குவல் டு 14 cm and BC equal to 6 cm, find BD and DC. ஸோ கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 10 cm, ஏசி வந்து 14 cm, BC வந்து 6 cmன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா பிடி அண்ட் டிசி. ஸோ பிடியும் டிசியும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிள் பைசெக்டார் தியரம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆங்கிள் பைசெக்டார் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளில் அந்த ஆங்கிள் பைசெக்டார் மீட் பண்ணுற சைடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சைடை டிவைட் பண்ணுற ரேஷியோவும் அந்த ட்ரையாங்கிளோட இன்னும் ரெண்டு சைட்ஸோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ இப்போ இந்த லைன் மீட் பண்ணுற இடத்தோட ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது பிடி பை டிசின்னு வரணும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து நமக்கு தனித்தனியாக இல்லைங்கிறதுனால அது ரெண்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த பிடியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்.
அப்போ இந்த டிசி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா இது டோட்டலாக 6 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால 6லேருந்து இந்த எக்ஸை சப்ராக்ட் பண்ண வேல்யூ தான் இந்த டிசி. ஸோ நம்ம வந்து பிடியை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ டிசி வந்து 6 - எக்ஸ்ன்னு கிடைக்கும். அது ரெண்டையும் எழுதிக்கலாம். let BD = 6 x centimeter, then DC = 6 - x centimeter. AD is the bisector of Aங்கிறது கொடுத்துருக்காங்க. therefore by angle bisector theorem. ஸோ இப்போ angle bisector theorem படி என்ன வரும்? BD by DC. ஸோ BD by DC is equal to, ஸோ இந்த ட்ரையாங்கிளோட அதர் ரெண்டு சைட்ஸ் என்னென்ன? AB by AC. ஸோ AB by AC. இப்போ BDக்கு பதிலாக நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். டிசிக்கு பதிலாக 6 - x is equal to AB வந்து 10 centimeter by AC வந்து 14 centimeter. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 14 into x is equal to 10 into 6 - x. ஸோ 14x is equal to, இப்போ இந்த 10 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா 60 minus 10x. இப்போ இந்த 10x இந்த சைடு கொண்டு போனோம்னா 14x plus 10x is equal to 16 கிடைக்கும். ஸோ 24x is equal to 60. ஸோ x is equal to 60 by 24. இப்போ இதை 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 30 by 12 and that is equal to, திரும்பவும் 2 டேபிளில் பண்ணோம்னா 15 by 6. ஸோ this is equal to 2.5 centimeter. ஸோ x is equal to 2.5 centimeter கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்படின்னா எக்ஸுங்கிறது வந்து நம்ம பிடின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ BD is equal to 2.5 centimeter. அதுக்கப்புறம் டிசியும் கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா? ஸோ DC is equal to 6 - x. ஸோ that is equal to 6 - 2.5. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணணும். இது வந்து ஹோல் நம்பர் இல்லையா? ஸோ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். 2.5 சப்ராக்ட் பண்ணும்போது 0ல் 5 மூட முடியாது. ஸோ பாரோ பண்ணும்போது 5 பாயிண்ட், ஸோ 3.5 centimeter. இப்போ வந்து BD is equal to 2.5 centimeter, DC is equal to 3.5 centimeter. That's all. இன்னைக்கு எக்ஸாம்பிள் 4.17 தான் பார்க்க போகிறோம். Construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. ஸோ PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா PQ வந்து 8 cm கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் R வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மீடியன் ஆர்ஜி. ஸோ இதில் ஆர்ஜிங்கிறது தான் மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் ஆர் டு பிக்யூ, ஆர்லேருந்து பிக்யூ வரைக்கும் பிக்யூவை ஜாயின் பண்ணுற மீடியனோட மெஷர்மெண்ட் வந்து 5.8 cm கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் ஃப்ரம் ஆர் டு பிக்யூ. ஸோ மீடியன்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளோட வெர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடை ஜாயின் பண்ணுற லைன் தான் வந்து மீடியன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த லைன் வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த PQங்கிற லைனை வந்து அது மிடில் பாயிண்டில் மீட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மீடியன். அதே போல் ஆல்டிடியூடோட மெஷர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆல்டிடியூட் அப்படின்னா என்னென்னா இந்த ஆப்போசிட் சைடு வெர்டெக்ஸ் ஆர்லேருந்து அதே PQவை ஜாயின் பண்ணுற லைன், அதோட ஸ்ட்ரெயிட் லைன், அதோட பெர்பெண்டிகுலர் லைன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஹைட் அதுதான் வந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதோட மெஷர்மெண்ட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த PQ மெஷர்மெண்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து PQ 8 cm எடுக்க போகிறோம். ஸோ PQ வந்து 8 cm அப்படின்னு சொல்லும்போது இந்த 0லேருந்து 8 cmக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து PQ. ஓகே, இப்போ வேறு என்ன மெஷர்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஆரில் தான் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரை ஜாயின் பண்ணுற அந்த லைன் தான் வந்து 5.8 cm. ஸோ இப்போதைக்கு நம்மளால் வேறு எந்த மெஷர்மெண்ட் எந்த வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ண முடியாது இல்லையா? இப்போ இந்த 60 டிகிரியை நம்ம எங்கே மேக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த Pங்கிற பாயிண்டில் அப்சைட் டவுனில் மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ப்ரொடெக்டரை இங்கே ப்ளேஸ் பண்ணி இந்த பாயிண்டில் Pங்கிற பாயிண்டில் கரெக்டாக இந்த பாயிண்ட் டச் பண்ணிவிட்டு பேஸ் லைன் வச்சு இந்த கீழே வந்து நம்ம 60 டிகிரி மேக் பண்ணோம். ஸோ 0 லைன்லேருந்து 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இங்கே நம்ம பாயிண்ட் வச்சு இந்த PQவை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ
ஸோ இது வந்து நம்ம ஈன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன்லேருந்து நம்ம 90 டிகிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொடெக்டரை இந்த லைனில் இந்த பாயிண்ட் Pலேயே ப்ளேஸ் பண்ணி இந்த லைனை பேஸாக வச்சுக்கிறோம். ஸோ 0வாக வச்சுட்டோன்னா 90 டிகிரி கரெக்டாக 90 டிகிரி மேக் பண்ணி இந்த Pலேருந்து இந்த லைனை ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது வந்து Fன்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த G கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த PQ லைனுக்கு நடுவில் இருக்கணும் இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். ஸோ காம்பஸ் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் 1/2 and above எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே போல் Pயில் வைக்கிறோம். அதே ஆர்க்கை கட் பண்ணுறோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்னா இந்த லைன் வந்து இந்த PQவை மிடில் பாயிண்டில் கட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு இந்த இடம் தான் G. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம காம்பஸில் இந்த பாயிண்ட்டு ஓன் மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆங்கிளும் இந்த லைன் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் கட் பண்ணதை வந்து ஓன் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். இந்த ஓலேருந்து இந்த மெஷர்மெண்ட்டை நம்ம காம்பஸில் எடுத்துக்கிறோம். Pங்கிற பாயிண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அது கரெக்டாக Qலேயும் கட் ஆகும், ஏன்னா அது நம்ம மிடில் பாயிண்ட் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ இந்த Gலேருந்து Rக்கு வந்து நமக்கு 5.8 சென்டிமீட்டர் வேணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம காம்பஸில் எடுத்துக்கலாம். 5.8 இங்கே 0 வரைக்கும் எடுத்தோம்னா ஓகே. ஸோ இந்த Gலேருந்து இந்த சர்க்கிளை கட் பண்ணுற பாயிண்ட் தான் 5.8 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட RG மீடியன் நம்ம பண்ணியாச்சு. ஸோ மீடியனை நம்ம டாட்டட் லைன்ஸில் போட்டுக்கலாம். ஸோ ஆறுங்கிற பாயிண்ட் கிடச்சதுனால நம்ம PR வரைஞ்சாச்சு. அதே போல் PQவும் வரைஞ்சோன்னா நம்ம ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆல்டிடியூட் அப்படிங்கிறது வந்து இந்த ஆறுங்கிற பாயிண்ட்லேருந்து PQக்கு வரையணும். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த PQவை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆல்டிடியூட் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது இங்கே வந்து டச் பண்ணணும் இல்லையா? அது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பெர்பெண்டிகுலராக வரும். அதனால் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ காம்பஸில் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த லைனை இங்கே ஒரு ஆர்க், அதே போல் இந்த பக்கம் ஒரு ஆர்க். இப்போ இந்த ஆர்க்கிலேருந்து கீழே ஒரு ஆர்க், அதே போல் இந்த ஆர்க்கிலேருந்தும் இந்த ஆர்க்கை கட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆறுங்கிற பாயிண்ட்டையும் இதையும் டச் லைன் ஜாயின் பண்ணோன்னா நமக்கு ஆல்டிடியூட் கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்லேருந்து இந்த ஹைட்டு Pயோட இது வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் நம்மளோட ஆல்டிடியூட். ஸோ அது வந்து நமக்கு 3.7 சென்டிமீட்டர் கிட்ட வருது. 3.8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர் இல்லையா? ஆல்டிடியூட், ஃபைண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தட் இஸ் 3.8 சென்டிமீட்டர். தட்ஸ் இன்றைக்கி எக்ஸாம்பிள் 4.18 தான் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ட் a triangle PQR such that QR equal to 5 centimeter, angle P equal to 30 degree and the altitude from P to QR is of length 4.2 centimeter அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் கொஞ்சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது QR வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ PQR அப்படிங்கிற ட்ரையாங்கிள் வரைகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். அதில் QR வந்து 5 சென்டிமீட்டர், Pங்கிற ஆங்கிள் வந்து 30 டிகிரி மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல்டிடியூடு Pலேருந்து QRக்கு வர ஆல்டிடியூட் வந்து 4.2 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி அந்த ஆல்டிடியூடோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்டிடியூட் அப்படின்னா ஒரு வேர்டெக்ஸ், ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைட்ஸை ஜாயின் பண்ணுற லைன் வந்து பெர்பெண்டிகுலராக மீட் பண்ணுச்சுன்னா அதுதான் வந்து ஆல்டிடியூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடம் வந்து 90 டிகிரின்னு அர்த்தம்.
ஸோ இந்த ஆல்டிடியூடோட லென்த் வந்து 4.2 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த QR 5 சென்டிமீட்டரில் வரைஞ்சிக்கலாம். ஸோ QR அப்படின்னு சொல்லும்போது 0லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். இது வந்து QR. ஓகே, இப்போ நமக்கு வேறு என்ன மெஷர்மெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னு பார்த்தா Pயில் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஆல்டிடியூட் வந்து 4.2 சென்டிமீட்டர். ஸோ இதை வச்சு நம்ம Pயிலேருந்து 30 டிகிரி மேக் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொடெக்டரை வந்து அப்சைட் டவுனாக வச்சு Qலேருந்து நம்ம 30 டிகிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ Qங்கிற பாயிண்டில் இந்த பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணி இந்த பேஸ் லைன் வந்து 0க்கு இருக்கிற மாதிரி வச்சோன்னா இப்போ 30 டிகிரி மேக் பண்ணணும் இல்லையா? ஸோ 30 டிகிரி 0, 10, 20, 30. ஸோ இங்கே இருக்குது 30 டிகிரி. ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து QE. அடுத்து இப்போ இதை பேஸ் லைனாக வச்சு 90 டிகிரிக்கு ஒரு லைன் மேக் பண்ணணும். ஸோ பேஸ் லைன் இந்த பாயிண்ட்டு ரெண்டையும் கோயின்சைட் பண்ணணுன்னா 90 டிகிரி. ஸோ இங்கே இருக்க 90 டிகிரி, இங்கே ஒரு லைன். ஓகே, ஸோ இது வந்து QFன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா QR வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணுற லைன் தான் பைசெக்டார். ஓகே, ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு சொல்லும்போது இந்த R இதில் வந்து ஹாஃப் அண்ட் அபவில் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ இந்த QR லைனோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டாருங்கிறதுனால இந்த Rலேருந்து ஒரு ஆர்க்கும் Qலேருந்து ஒரு ஆர்க்கும் மேலே ஒன்று கீழே ஒன்று வரைஞ்சி இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இந்த ஆர்க் இன்டர்செக்ட் பண்ணுறது, இந்த ஆர்க் இன்டர்செக்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இப்போ இந்த பாயிண்ட் தான் O. இந்த 90 டிகிரி மீட் பண்ணுற லைனும் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மீட் பண்ணுற லைனும் O. இந்த இடம் வந்து G. ஓகே, ஸோ இப்போ காம்பஸில் இந்த ஓலேருந்து இந்த Q வரைக்கும் மெஷர் பண்ணி இது ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து 4.2 சென்டிமீட்டர் ஆல்டிடியூட் வேணும் இல்லையா? ஸோ அதை வந்து இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரில் நம்ம மேக் பண்ண போகிறோம். காம்பஸில் 4.2 மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். 4.2. ஸோ 4.2. இதை வந்து இந்த QR லைன்லேருந்து கரெக்டாக இங்கே கட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதுக்கு பேரலாக ஒரு லைன் நம்ம வரைய போகிறோம். இந்த QRக்கு பேரலாக ஒரு லைன் வரையணும். ஸோ செட் ஸ்கொயரை வந்து இந்த QR லைனில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணோன்னா இதை அப்படியே மூவ் பண்ணோன்னா அதுதான் வந்து பேரலல் லைன். இது வந்து அந்த ஆர்க் வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ ஆர்க்கோட ஹைட் வரைக்கும் நமக்கு வேணும் இல்லையா? கரெக்டாக அந்த ஆர்க் வரைக்கும் பார்த்தோன்னா ஸோ இந்த சர்க்கிளில் டச் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் நம்மளோட P. ஸோ இப்போ PR. ஸோ இதுதான் நம்மளோட PQR ட்ரையாங்கிள். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸாம்பிள் 4.19 தான் பார்க்க போகிறோம். ட்ரா a triangle ABC of base BC equal to 8 cm, angle A equal to 60 degree and the bisector of angle A meets BC at D such that BD equal to 6 cm. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் BCயோட மெஷர்மெண்ட் வந்து 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் A வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிள் ஏவோட பைசெக்டார் வந்து பிசியை வந்து டிங்கிற பாயிண்டில் வந்து மீட் பண்ணுது. அந்த பிடியோட மெஷர்மெண்ட் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு இப்போ இந்த ட்ரையாங்கிள் எப்படி ட்ரா பண்ணணும்னு பார்த்தோன்னா
ஃபஸ்ட்டு வந்து பிசி 8 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டில் வரைஞ்சிக்கலாம். ஸோ பிசி வந்து 8 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்டுங்கும் போது 0லேருந்து 8 சென்டிமீட்டர். ஸோ ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன வேணும்னா ஏயோட ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ நம்ம ப்ரொடெக்டரை அப்சைட் டவுனாக ப்ளேஸ் பண்ணி 60 டிகிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ இது பேஸ் லைன் 0 கரெக்டாக பாயிண்ட் பண்ணிட்டோன்னா 0, 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இங்கே 60ங்கிற பாயிண்ட் வச்சு இந்த லைனை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பிசி 8 சென்டிமீட்டர், இந்த இடம் வந்து 60 டிகிரி. இப்போ இந்த ரே வந்து பிஇன்னு போட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து இந்த பாயிண்ட்டை இந்த பிஇயோட பேஸ் லைனாக வச்சுட்டு 90 டிகிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ 90 டிகிரி வந்து ரெண்டும் சேம் தான் இல்லையா. இப்போ இங்கே பியிலேருந்து 90 டிகிரி வரைஞ்சாச்சு. இதை வந்து பிஎஃப்னு வச்சுக்கலாம். இப்போ பிசிக்கு வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போகிறோம். அதுக்கு நம்ம காம்பஸில் இந்த பிசி லைனோட ஹாஃப் அண்ட் அபவ் எடுத்துகிட்டு சியிலேருந்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே போல் பியிலேருந்து அந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ இந்த இடம் வந்து ப்ராப்பராக கட் ஆகிறதுனால திரும்பவும் அதை ட்ரா பண்ணுவோம். இப்போ இந்த 2 பாயிண்ட்டும் தான் ஜாயின் பண்ணுற லைன் தான் நம்மளோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். ஸோ இப்போ இது வந்து ஓ. இப்போ இந்த ஓலேருந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் இந்த 90 டிகிரி ஆங்கிளும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் ஓ. ஸோ இதிலேருந்து நம்ம இந்த பி வரைக்கும் எடுத்துட்டோன்னா இதை வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு இப்போ இந்த சர்க்கிளும் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் மீட் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து ஐன்னு எடுத்துக்கலாம். அதே போல் பிடி வந்து 6 சென்டிமீட்டர் நமக்கு மெஷர்மெண்ட் வேணும் இல்லையா. ஸோ 6 சென்டிமீட்டர் வந்து காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து பியிலேருந்து நம்ம ஆர்க் கட் பண்ணோன்னா இப்போ இந்த ஐ, இந்த டி, இதை வந்து அப்படியே நம்ம சர்க்கிளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நம்மளோட ஏ. ஸோ இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது ஏ, பி அண்ட் சி. ஸோ இப்போ நமக்கு இந்த இடம் இந்த ஏடிங்கிற லைன் வந்து நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் இது. இப்போ இந்த ஏடிங்கிறது வந்து நம்மளுக்கு ஆங்கிள் பைசெக்டார் இல்லையா. ஸோ அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ஏங்கிற பாயிண்டில் வச்சோம்னா இந்த ஏடி வந்து 30 டிகிரி வரும். அதுக்கப்புறம் ஏபி வந்து 60 டிகிரியில் கட் ஆகிடும். That's all. Thanks for watching, children.